அன்பர்களே, திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி பாவ விமோசனத்தை நமக்கு தரக்கூடிய அற்புதமான தெய்வீக கடவுள். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்து அன்றுதான் திருப்பதி ஏழுமலையான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டதாகவும், திருப்பதி ஏழுமலையில் மேல் வந்து பாலாஜியாக, வெங்கடாச்சலபதியாக, நாராயணனாக நின்று அருள் பாலிப்பதாகவும் ஐதீகம். அதனால தான் இந்த நாளில் திருப்பதியில் மிக பிரம்மாண்டமான வழிமுறையில் பூஜைகளும் அபிஷேகங்கள் ஆராதனைகளும் நடக்கும். வரும் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 17ஆம் தேதி ஏகாதசி விரதம், திருவோண நட்சத்திரம், புரட்டாசி 1. புரட்டாசி 1ஓடு இணைந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்று திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து மனதார வழிபடுங்கள். ஏனென்றால் அந்த தினத்தில்தான் இந்த பிரபஞ்சத்தில் திருப்பதி ஏழுமலையான் வெளிப்பட்டார். அந்த நாளில் நாமும் திருப்பதி ஏழுமலையானை மனதில் நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லி ஆத்மார்த்தமாக நீங்கள் அடுத்த முறை திருப்பதி போகிறதுக்கு இன்றைக்கே காணிக்கை எடுத்து வச்சு இந்த வழிபாட்டை செய்யுங்க. இந்த நாளில் தயிர் சாதம் அன்னதானங்கள் தருவதும், இந்த நாளில் பெருமாள் கோயிலில் போய் உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்வதும் மிக சக்தி வாய்ந்த தன்மையை ஏற்படுத்தி தரும். முடிஞ்சவங்க திருப்பதி போங்க, முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை செய்யுங்க. ஏழுமலையான் நமக்கு ஏற்றத்தை, நல் மாற்றத்தை, முன்னேற்றத்தை நிச்சயமாகவே தருவார். எல்லாம் வல்ல ஏழுமலையானின் தெய்வ திருவடிகளை சரணாகதி அடைந்து இதை பதிவு செய்கிறேன். இந்த நாளில் நாம் கொங்கண சித்தரையும் சேர்ந்து வழிபட வேண்டும். ஓம் கொங்கண சித்தரே நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் இந்த நாளில் 108 முறை சொல்லி அனைவரும் வழிபாடுகளை செய்யுங்கள். கொங்கணரின் ஆசீர்வாதமும் ஏழுமலையானின் பார்வையும் நம் மீது விலகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானுக்கு ஏழுகுண்ட வாடலாக்கு கோவிந்தா கோவிந்தா.